ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு கமெண்ட்டோட ஆன்சருக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஹஸ்பண்டோட பேர் இருக்கணுமா, இல்லை அப்பா பேர் இருக்கணுமா, எந்த அட்ரஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ தான் வந்து எனக்கே வந்து டவுட் ஆச்சு. எனக்குலாம் வந்து நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் எடுத்து கொடுத்தாங்க இல்லையா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதை தான் நான் இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் போய் பார்க்கும்பொழுது எஸ்சி/எஸ்டிக்கு மட்டும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புதுசாக இப்போ வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நம்ம வீட்டிலே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து வந்து ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகி கேட்குறீங்களோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவாக தெரியல. பொதுவாக நம்ம பழைய கார்டு வச்சுருப்போம் இல்லையா, உங்களுக்கு ஏற்கனவே வந்து 10th 12thலலாம் படிக்கும்பொழுது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட்டே உங்களுக்கு போதும். நம்மளுக்கு வந்து வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஒரு வேளை நீங்கள் எஸ்சி/எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதுசாக இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே இல்லை, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றவங்க மட்டும் புதுசாக வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாதவங்க வந்து நம்மக்கிட்ட பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே போதும். சரியா? ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் வந்து கம்யூனிட்டியை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, உங்களோட கேஸ்ட்டை வந்து மாற்ற முடியாது. இப்போ வந்து ஒரு நீங்கள் பொண்ணா பையனான்னு தெரியல, ஒரு பொண்ணு தான், ஹஸ்பண்ட் தானே கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து ஒரு கேஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் இன்னொரு கேஸ்ட் வேறு கேஸ்ட் அப்படின்னா வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸில் எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. ஒரு வேளை உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து எய்தர் உங்களோட கேஸ்ட் அந்த குழந்தைக்கு வேணுமா, இல்லை அப்பாவோட கேஸ்ட் வேணுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு யாராவது ஒருத்தவங்களோட கேஸ்ட் வந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் உங்களோட கேஸ்ட்டெல்லாம் இதுக்கப்புறம் மாற்ற முடியாது. உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கோ உங்களோட அப்பா பேரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை தான் கொடுத்தாகணும். ஒரு வேளை நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இப்போ தான் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கூட உங்களோட அப்பாவோடது தான் கேட்பாங்க, உங்கள் ஹஸ்பண்டு கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன டவுட்டு அப்படின்னு சொல்கிறத எனக்கு தெளிவாக சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும். சரியா? அடுத்தது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்சி/எஸ்டிக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்களாம். புதுசாக வந்து ஃபோட்டோவோட போட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்களாம். மற்ற கேஸ்ட் இருக்கவங்க யாருமே வந்து இதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. புதுசாக வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு வேறு விஷயம். நம்ம ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னா, புதுசாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஈவன் நீங்கள் எஸ்சி/எஸ்டியாக இருந்தாலும் உங்களோட பழைய அந்த அட்டை இருக்கு இல்லையா, அதுவே செல்லும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வந்து நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருக்கும். எனக்கும் ஆரம்பத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. என்னென்னா, என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நான் டிகிரி முடிச்சது வரைக்கும் எல்லாமே என்னோடய அப்பா பேரில் தான் இருக்குது. ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்ம இந்த எலெக்ஷன் ஐடி, ரேஷன் கார்டு இந்த மாதிரி சில விஷயம்லாம் மாற்றும் பொழுது இனிஷியல் மாற்றணுமா அப்படின்ற மாதிரி டவுட் வந்து வந்திருக்கும். எனக்கும் நிறையா வந்துச்சு. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு 2-3 பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்டே கேட்டேன். அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ கெசட்டில் வந்து எல்லாத்தையும் மாற்றணும், அதனால் மாற்றாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு கூட நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வந்திருக்கு. ஏன்னா நாங்கள் லவ் மேரேஜ், அதனால் வந்து எடுத்த உடனே வந்து இனிஷியல் போடும்போது, ஆஃப்டர் மேரேஜ் இனிஷியல் போடும்போது என்னோடய அப்பா இனிஷியல் போட்டோடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சொல்லி தான் புரிய வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் நான் வீட்லேயே இருக்கிற மாதிரியா இருந்துச்சுன்னா உன்னோட இனிஷியல் போட்டுக்குவேன், நான் வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதில் இருக்கிற பிரச்சனைலாம் சொன்னது, 2 இடத்துல மாற்றி மாற்றி இனிஷியல்லாம் போட்டால் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சரின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால சொல்கிறேன், நீங்கள் வந்து தயவு செஞ்சு இனிஷியல்லாம் மாற்றாதீங்க. உங்களுக்கு என்ன இனிஷியல் உங்களுக்கு 10th சர்டிஃபிகேட்ஸில் இருக்கும், குரூப் 4 படிக்கிறீங்கன்னா 10th தான் முக்கியம், ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதையே வந்து லாஸ்ட் வரைக்கும் வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? உங்களுக்கு வேணால் ஆசையாக இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் ரிலேட்டடாக இல்லாமல் மற்ற எல்லா இடத்துலையும் உங்கள் வீட்டுக்காரோட இனிஷியல் போட்டுக்கலாம். நான் கூட எங்கேயாச்சும் சூப்பர் மார்க்கெட்லாம் போகும்போது, அப்புறம் நகை கடைக்கெலாம் போகும்போதெல்லாம் இனிஷியல் கேட்டாங்கன்னா சும்மா அந்த இனிஷியல் போடுறேன், எங்கள் வீட்டுக்காரர் இனிஷியலு. அப்படி இல்லை கிளாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா என் பேருக்கு பின்னாடி என் வீட்டுக்காரோட பேரை சொல்ல தான் எனக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? வினிதா பரணிதரன்னு தான் என் பேரே கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி சில இடத்துல நம்மளுக்கு முடிஞ்ச இடத்துலலாம் போட்டுக்கலாம். ஆனால் இதில் வந்து நம்ம போடாமல் இருக்கிறது நல்லது. ஓகேவா? நீங்கள் வேலை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சைன் போடும்போது கூட அந்த இனிஷியல் சேர்த்து போட்டுக்கலாமோ என்னவோ தெரியல. ஆனால் அது வரைக்கும் எந்த மிஸ்டேக்கும் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அப்பாவோட இனிஷியலே வச்சுருக்கிறது நல்லது.
அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமும் பண்ணது உங்களுக்கு பெர்மனண்ட் அட்ரஸ், ரெசிடென்ட் அட்ரஸ் ரெண்டுமே கேட்பாங்க. அதில் நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் அட்ரஸ், செகண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் ஃபஸ்ட் அட்ரஸில் வந்து உங்கள் அம்மா அப்பாவோட அட்ரஸ் இருந்துச்சுன்னா, இப்போ இருக்கிற அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட அட்ரஸ் வந்து கொடுத்துக்கலாம். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அட்ரஸ் வந்து நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. நம்ம எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்லேருந்து. போஸ்ட்டோ லெட்டரோ எதுவும் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறது கிடையாது. அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கேட்கும்போது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஒன்று நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் புதுசாக பதிஞ்சிங்கனாலும் கூட உங்களோட பழசு உங்கள் அப்பாவோடது அம்மாவோடது மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஹஸ்பண்டோடது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா தான் நீங்கள் வெறும் 2 பேருமே வேறு கேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த கேஸ்ட்டில் உங்கள் குழந்தை இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதை வச்சு அப்ளை பண்ண முடியும். சரியா? அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிஎன்பிஎஸ்சியில். அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதையே வச்சுக்கோங்க. எதையும் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்காதீங்க. அதே மாதிரி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, ரெசிடென்ட் அட்ரஸ்ன்னு கொண்டு 2 இருக்கும். அதில் 2த்துலேயுமே உங்களுக்கு 2 அட்ரஸ் இருக்குன்னா 2த்தையும் கொடுத்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீங்கள் எதை வச்சு அப்ளை பண்ணுறீங்களோ அதை தான் அங்கே கேட்பாங்க. நம்ம வந்து எதுவுமே அப்ளை பண்ணதை வச்சு தான் அங்கே போயிட்டு வந்து புதுசாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுன்னுலாம் அங்கே கேட்க மாட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது தெளிவாக வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதை தான் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் எதை நம்ம பார்த்து அப்ளை பண்ணுறோமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து நீ கொடு, இந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வா, அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வான்னு அலக்கழிக்க மாட்டாங்க. அதுவே ஒரு வேலை ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா கூட அவங்க டைம் கொடுப்பாங்க. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் போகும்போது கவுன்சிலிங் போகும்போதே நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு லெட்டர் வாங்கி எழுதி வச்சுக்கிட்டாங்க. இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே நான் வந்து இதை சப்மிட் பண்ணிடுறேன், நான் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டை மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னா கூட லெட்டர் கேட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வர மறந்துட்டேன், அதனால் நான் எடுத்துகிட்டு வந்து காமிச்சேன் அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி லெட்டர் வாங்கிக்கிறாங்க. அதனால எதுவும் பயப்பட தேவையில்லை. சரியா? இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மறுபடியும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியலனா கூட நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு சொல்கிறேன். சரியா? தேங்க்யூ.